அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அவர் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த பிரச்சனையை நாங்கள் விடுவதாக இல்லை அப்படின்னு சென்னை புத்தக கண்காட்சியை நடத்தக்கூடிய தனியார் அமைப்பான பப்பாசியின் துணை பொதுச் செயலாளர் திரு முருகன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இது தொடர்பாக ரொம்ப விரிவாவே நம்முடைய i2.0 சேனல்ல காணொளி பதிவிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கிற உறவுகள் அந்த காணொலியை அங்க வந்து முழுசா பாருங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேனல்ல இதுக்கப்புறம் விரிவான எந்த ஒரு காணொலியும் பதிவிடப்படாது. இப்ப இதனால எங்க தமிழ்தாய் அவமதிக்கப்பட்டுட்டாங்க, தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டுடுச்சு. இதுல இன்னொரு கேலியான விஷயம் என்ன தெரியுமா? புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடினார்கள். இல்ல எனக்கு புரியல, இந்த வாக்கியத்தோட உட்பொருள் என்ன? தமிழ்நாட்டுக்கு தனியாகவும் புதுச்சேரிக்கு தனியாகவும் ஈழத்திற்கு தனியாகவும் உலக தமிழர்களுக்கு தனியாகவும் தனித்தனி தமிழ்தாய் இருக்கிறாரா? கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா தமிழர்களுக்கும் ஒரே தமிழ்தாய் தான். அந்த தமிழ்தாயை வாழ்த்தி எத்தனை பேர் வேண்டுமானாலும், எத்தனை புலவர்கள் வேண்டுமானாலும், எத்தனை கவிஞர்கள் வேண்டுமானாலும், எத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்களையும் பாடலாம். அதில் எந்த பாட்டு சிறந்ததோ அதை தேர்ந்தெடுத்து தமிழர்கள் பாடிட்டு போறோம். இதுல உங்களுக்கு என்ன பட்டுக்குச்சு? மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறீங்க. இப்ப ஏற்கனவே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த சர்ச்சை வந்த போதே பப்பாசி நிறுவன தலைவரான சேது சொக்கலிங்கம் அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அது தொடர்பான செய்தியை திசை மாத்தணும். அதுக்கு எதுடா கிடைக்கும் அப்படின்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தினமும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்காக நீங்களே புதுசா பிரச்சனையை உருவாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கரெக்டா? இது கூட தெரியாத முட்டாளாடா நாங்க? இங்க இருக்கிற நம்முடைய உறவுகள், நம்முடைய சப்ஸ்கிரைபர், தயவு செஞ்சு அந்த சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட மேலான ஆதரவை எனக்கு தொடர்ந்து தந்துகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.